சத்துருனுடைய அதாவது சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை கொண்டு நாம் சத்துருக்களை ஜெயிக்க முடியும், எதிர்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார் யாக்கோப்பு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நமக்கு அதிகாரம் கொடுத்தது மாத்திரமல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்பதை அந்த வார்த்தை வசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் வசனம் என்கிற ஆயுதத்தையும் வசனம் என்கிற ஜெபத்தையும் நம்ம செய்யும் போது நிச்சயமாக சத்துருவாகி பிசாசானவன் வெட்கப்பட்டு போவான். அப்போ சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் வசனத்தை மேற்கோள் காட்டி சத்துருவை ஜெயிக்க வேண்டும். இப்போ உதாரணம் பார்த்தீனாக மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாச இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால் தாழை குழியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களை உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை. இது வேண்டாம், இது வரைக்கும் போதும், இது கட் பண்ணு. அந்த அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வழியை காட்டி இருக்கிறார். அதே போலது நாமும் ஒரு வழியை நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டும். அதாவது சத்துருவாகி பிசாசு ஜெயிப்பதற்கு நாம் வசனத்தை மேற்கொண்டு மேற்கோள்கால்கள் காட்டி அதன்படி நாம் ஜெபித்தோமானால் நிச்சயமாக சத்துரு நம்மளை மேற்கொள்ள மாட்டான், அவன் வெட்கப்பட்டு போவான். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சத்துருகளின் கைகளில் நீங்களாகி கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் எதை குறித்து இன்றைக்கு கவலை வேண்டாம், கலக்க வேண்டாம், பய வேண்டாம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைக்கு கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், விசேஷமாக சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். நீங்க எந்த சத்துரு குறித்து கவலை இல்லாமல், அவனை குறித்து யோசிக்காமல் நீங்க வசனத்தை சொல்லி ஜெபித்து அதன் மூலம் அறிக்கையிடும் போது நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, உலகத்தில் உபத்திரம் உண்டுதான், ஆனால் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அதனால் நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக அநேக வசனங்களை சொல்லி எதிராளிகளை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பெரிய நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்து இருக்கிறார். ஆயுதம் என்பது என்ன? வசனம் அல்லது ஜபம். இந்த ரெண்டும் இணைந்து நம்ம செய்யும்போது நாம் இந்த உலகத்தில் நம்ம வெற்றியடை செய்வதற்கு இது போதுமானதாக நமக்கு இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வார்த்தை என்னன்னா, சத்துருவின் கையிலிருந்து நீங்களாக்கி, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி உங்களை ரட்சித்தார் என்று விசுவாசிங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலவீனத்திலிருந்து நீக்கி போடுகிறார். உங்களை வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை நீக்கி போடுகிறார். அது மாத்திரமில்லை, கடன் பிரச்சனையா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாசலை திறப்பார். கடன்களை அடைக்க கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார்.
பலனை கொடுப்பார். வேலையிலையா கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கர்த்தர் ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த பிரச்சனையில கஷ்டப்படுகிறீர்களோ அந்த பிரச்சனைக்கு ஏற்றாற்போல் வசனங்களை மேற்கோள்களை காட்டி நீங்கள் ஜெபித்து வாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இந்த விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அல்லேலூயா மிக மிக அருமையான வழியை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது எது என்று நீங்கள் கடைப்பிடிக்கும் போது, அது ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.